ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸ். அதில் ஃபஸ்ட்டு ஒன் டர்ட் சீப் அப்படிங்கிற இந்த ஃப்ரேசஸ் தான். இதுக்கான தமிழ் மீனிங் மிகவும் மலிவு, ரொம்ப கம்மியாக, ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குதுப்பா, மிகவும் மலிது, ரொம்ப மலிவாக கிடைக்குது சொல்லி தான் டர்ட் சீப் அப்படிம்போம். செகண்டாக நீங்கள் பார்க்குறது ஹார்ஸ் லாஃப். யாராவது ஒருத்தவங்க சிரிக்கும் போது என்ன குதிரை கணிக்கிறது போல் சிரிக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல கிண்டலுக்கு, அதை இங்கிலீஷில் ஹார்ஸ் லாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாராவது சிரிக்கும் போது பார்க்கலாம், அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்கும், குதிரை கணிக்கிற மாதிரி இருக்கும். அதனாட்டி அப்போ ஒய் டூ யூ ஹார்ஸ் லாஃப் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒய் டூ யூ மேக் ஹார்ஸ் லாஃப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிற விஷயம் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற என்ன ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஹென் பெக்டு அப்படிங்கிற விஷயம் தான் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அப்கமிங் திஸ் ஃப்ரேசஸ். யா, இட்ஸ் கம்மிங். ஹென் பெக்டு அப்படிங்கிற விஷயம் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிக்கு பயந்தவன், அதாவது மனைவிக்கு பயப்படாத ஹஸ்பண்ட் யாருமே இல்லை, அந்த மாதிரி தான் ஹென் பெக்டு மேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொண்டாட்டிக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா குடும்ப மேரேஜ் மேன் எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு வேர்டு தான் ஹென் பெக்டு. யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது பிக் ஹெட்டட் அப்படிங்கிற விஷயம் அர்த்தம். பிக் ஹெட்டட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா அறிவு கம்மியான மூர்கன்டா, அவன் என்னடா எதுக்கத்தான் சண்டைக்கு போகிறான், அவனுக்கு மூளையே இல்லைடா, அவனுக்கு அறிவு கம்மியான ஒரு மூர்கனாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிக் ஹெட்டட் மேன், பிக் ஹெட்டட் மேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கான அர்த்தம் இங்கிலீஷில் நீங்கள் இனிமேல் யாராவது ஒரு முட்டாள ஒரு அறிவு கூர்மையே இல்லாமல் இருக்கான்னா அவனை பிக் ஹெட்டட் அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படியே கடந்து போகலாம். ஜஸ்ட் பாஸ் இட். நீங்கள் மல்லு கட்டி அவங்க கூட நிற்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்க்குறது சிக்கன் ஹார்ட்டட் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஈஸியாக சொல்லலாம், கோழை. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்ய சொன்னோன்னா அதை செய்ய மாட்டான், அப்படியே தயங்கி நிற்பான், கோழையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.